அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம வினை சொற்களுடைய சட்டங்களை வரிசையாக பார்த்து வந்தோம். அதில் வினை சொற்கள் சட்டத்தை முடித்துவிட்டு இல்லத்து எழுத்துக்கள் முதலாவது எழுத்தாகவோ இரண்டாவது எழுத்தாகவோ கடைசி எழுத்தாகவோ வந்தால் அதில் மட்டும் எப்படி மாற்றங்கள் வரும் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் முதல்ல இல்லத்து எழுத்து இருந்தால் அதில் என்னென்ன சட்டம் அது முன்னாடி நடத்தியாச்சு. நடுவில் கவலை பய என்று நடுவில் இல்லத்து எழுத்து வந்தால் அதனுடைய சட்டத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது நேற்றைய தினம் பார்த்தது கடைசியில் இல்லத்தெழுத்து இருக்குது. கசவ, ரமய, சர்வ, ரலிய இந்த மாதிரி என்ன இருக்குது, மூணாவது எழுத்தாக வாவு அல்லது ஏ இருக்குது. இதனுடைய சட்டம் என்ன என்று கேட்டால், இதுக்கு பொதுவான சில சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த சட்டங்கள் தான் இதில் வரும். சில இடங்களில் புதுசாக ஏதாவது சட்டம் வரும். அந்த பொதுவான சட்டங்கள் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், இந்த இல்லத்து கடைசியில் இல்லத்து வரும்போது என்ன மாதிரி மாற்றம் வரும் என்று அறிந்து கொள்ளலாம். அதில் கசவை நம்ம பார்த்துட்டோம், அது வாவு வச்ச ஒரு எழுத்து பார்த்தோம். இப்போ ரமயங்கிற வார்த்தை இருக்குது, லாஸ்ட்டில் இல்லத்து எழுத்து இருக்குது. இந்த ரமயவை என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு பொதுவான ஒரு சட்டத்தை இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. இந்த இமேஜை பாருங்கள். அதாவது இந்த இல்லத்துறை எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று வாவு இருக்கும், இல்லாட்டி ஏ இருக்கும். சரியா, ரெண்டு தானே. அலிஃபு அசல் எழுத்தாக இருக்காது, அது வாவு ஏலேருந்து மாறின கவலை தான் காலண்டு மாறும். அதனால் அலிஃபு இருக்காது. அப்போ இல்லத்து எழுத்தில் வாவு இருக்கும் அல்லது ஏ இருக்கும். இந்த வாவு இருந்துச்சு என்று சொன்னால் அதுக்கு எத்தனை நிலை இருக்கிறது, இந்த பொதுவான சட்டத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் இந்த ரமையாங்கிறது எப்படி வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இல்லத்துறை எழுத்து வாவு, இந்த வாவு இல்லத்துறை எழுத்தாக இருக்கும் பொழுது அதுக்கு 16 நிலைப்பாடு வரும், 16 நிலை இருக்கும். எப்படி 16 நிலைமை என்று கேட்டால், வாவுக்கு ஃபத்தஹ் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், வாவுக்கு ஃபத்தஹ் அல்லது வாவுக்கு கசர் இருக்கும், வாவுக்கு லம்மு இருக்கும், வாவுக்கு சுக்கூன் இருக்கும். இப்படி 4 தானே இருக்குது. எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் ஃபத்தஹ் இருக்கும் அல்லது கசர் இருக்கும், லம்மு இருக்கும், சுக்கூன் இருக்கும். இந்த 4 ஆச்சா. இந்த 4 ஹரக்கத்து இருக்கும் பொழுது முந்தின எழுத்து இருக்குது பாருங்கள், அதுக்கு 4 நிலை வரும்ல. முந்தின எழுத்துலேயும் 4 வகை இருக்கும். அதனால் இப்போ வாவுக்கு ஃபத்தஹு முன்னாடி ஃபத்தஹு, வாவுக்கு கசரு முன்னாடி ஃபத்தஹு, வாவுக்கு லம்மு முன்னாடி ஃபத்தஹு, வாவுக்கு சுக்குனு முன்னாடி ஃபத்தஹு. இது ஒரு 4. அடுத்து வாவுக்கு ஃபத்தஹு முன்னாடி கசரு, வாவுக்கு கசரு முன்னாடியும் கசரு, வாவுக்கு லம்மு முன்னாடி எழுத்துக்கு கசரு, வாவுக்கு சுக்கூனு முன்னாடி எழுத்து கசரு. அதுக்கப்புறம் வாவுக்கு ஃபத்தஹு முன்னாடி எழுத்துக்கு லம்மு, வாவுக்கு கசரு முன்னாடி எழுத்துக்கு லம்மு, வாவுக்கு லம்மு முன்னாடியும் லம்மு இருக்குது, வாவுக்கு சுக்கூனு முன்னாடி லம்மு இருக்குது. அதுக்கப்புறம் வாவுக்கு ஹரக்கத்து ஃபத்தஹு முன்னாடி சுக்கூன், வாவுக்கு கசரு முன்னாடி சுக்கூனு, இத்துன்னு இருக்குல்ல, வாவுக்கு லம்மு முன்னாடி சுக்கூணும், அது மாதிரி வாவுக்கும் சுக்கூணும் முன்னாடியும் சுக்கூணும். இப்படி மொத்தம் 16 அம்சங்கள் வருது. எதனால் 16 அம்சம்? வாவில் ஒரு 4 நிலை, முந்தின எழுத்தில் ஒரு 4 நிலை, நானாங்க 16. வாவுக்கு ஒரு 4 நிலைமை, வாவுக்கு முந்தின எழுத்து என்ன இருக்குது, தா தீ தூ இத்துன்னு வரும்ல, அது ஒரு 4. அப்போ மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? இந்த 16 அம்சங்களில் தான் இல்லத்து சுற்றி வரும். ஏன்னாட்டா இல்லத்து எழுத்துடைய சட்டம் அந்த எழுத்தை மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க, முந்தின எழுத்தோடு கம்பேர் பண்ணி தான் சட்டம் வரும். வாவுக்கு ஃபத்தஹ் இருக்கு என்ன செய்யறதுன்னா அதுக்கு முந்தி என்ன இருக்குப்பா அதை சொல்லுன்னு கேட்பாங்க.
வாவுக்கு கசர் இருந்தால் என்ன செய்வது? அப்படி பேச இயலாது. வாவு கசரு முந்தி என்ன, முன்னாடி எழுத்துக்கு என்னன்னு கேட்போம். அப்போ இல்லத்து சட்டம் வருவதாக இருந்தால் அதில் எந்த மாற்றம் வந்தாலும் அதுக்கு முந்தி உள்ள எழுத்தில் என்ன இருக்குது என்பதையும் இந்த வாவில் என்ன இருக்குது என்பதை ரெண்டையும் கவனித்து தான் மாற்றங்கள் வரும். இதை நம்ம என்ன செய்யணும்? விலை மொத்தம் 16 ஆச்சா, வாவில் 16 வர்ற மாதிரி ஏயிலையும் அப்படி வரும். எப்படி? இதே தான் முதல் சொன்ன மாதிரி ஏக்கி ஃபத்தகு தாவுக்கு ஃபத்தகு, ஏக்கி கசரு தாவுக்கு ஃபத்தகு, ஏக்கி லம்மு தாவுக்கு ஃபத்தகு, ஏக்கி சுக்குனு தாவுக்கு ஃபத்தகு. எல்லாத்துலேயுமே முந்தின எழுத்துக்கு ஃபத்தகா இருக்குது. ஏக்கி 4 ஹரக்கத்து வந்துடுது. இதில் எல்லா இடத்துலையுமே முந்தின எழுத்து கசராக இருக்குது. ஏக்கி 4 நிலை மாறுது. அது மாதிரி இதில் முந்தின எழுத்து தேக்கி லம்மு இருக்குது. ஏக்கி யா ஈ யூ ஈன்னு வருது. அப்போ இந்த யா வரும்போதும் ஒரு 16 வரும். இந்த யாவுடைய இந்த 16ல் என்னென்ன மாதிரி உள்ளது, என்னென்ன மாதிரி மாறும், இதுதான் ஒரு பொதுவான விதி. இதில் நாம் அறிந்து கொண்ட விதியை மட்டும் முதல்ல பார்த்துட்டு மற்றது அப்புறம் பார்ப்போம். அந்த பாடத்தை நுழையிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக போயிடும் ஒன்று எப்படி மாறும்னு. இப்போ இந்த முதலாவது எடுத்துக்கிறங்க. இதில் என்ன இருக்குது? இல்லத்துக்கு வாவுக்கு ஃபத்தகு ஹரக்கத்து, தேக்கி ஃபத்தகு. இதை என்னென்ன மாற்றணும்? தவன்னு சொல்லக்கூடாது, தா. தவி இதுவும் தா தான். ஏன்னு கேட்டால் இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது. எந்த ஹரக்கத்து வேணாலும் இருக்கலாம். வாவுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தகு. இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு என்றால் அது தவ என்றும் இருக்கலாம், அதுவும் தா என்று மாறும். தவி என்று இருக்கலாம், அதுவும் தா என்று மாறும். தவு என்று இருக்கலாம், அதுவும் தா என்று மாறும். அப்போ இந்த மூணுமே என்ன செய்யுதுன்னா நம்ம ஏற்கனவே அறிஞ்ச சட்டம். தவ தவி தவு இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது ஏயிலையும் அதே மாதிரி தய தை தையு. ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தகு, இதை தாண்டு தான் சொல்லணும். தைங்கிறதையும் தாண்டு தான் சொல்லணும். தயு என்பதையும் தாண்டு தான் சொல்லணும். அப்போ இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இந்த மூணை பார்த்த வகையில் இப்போ நம்ம அந்த இல்லத்து சட்டத்துக்கு வருவோம். இப்போ ரமைய இருக்குது. ரம எவ்வளோ நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த என்ன சட்டம் வருது? ரமய ஏக்கி ஹரக்கத்து இருக்கிறது, முன்னாடி உள்ள மீமுக்கு ஃபத்தகு இருக்கிறது. அப்போ ரமையவை எப்படி சொல்லணும்? ரமா. ரமையண்டா ரமா. இது கசப கசான்னு சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்தது இருமையில் என்ன செய்யணும்னு கேட்டால் ரமையாண்டு வருது. இந்த ரமையாவில் இப்போ ரமாவில் இருந்த அதே சட்டம் ரமையாவில் இருக்குது. என்ன இருக்குது? ஏக்கி ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி உள்ள மீமுக்கு ஃபத்தகு இருக்குது. அப்போ இந்த ஏயையும் நம்ம அலிஃபாத்தா மாற்றணும். மாற்றினா ரமாண்டு வந்துடும். ரமாண்டு 2 அலிஃபு வரும், ஒரு அலிஃபு எடுத்துருவோம், ரமாண்டு வரும். அப்போ ஒருமையும் இருமையும் ஒரே மாதிரி வரக்கூடாது என்பதற்காக இது சிறப்பு சட்டம். அந்த 32 இதில் 16 அதில் 16 போட்டோம்ல, அதில் அடங்காத சட்டம் இது. இதில் அந்த இல்லத்து சிறப்பு சட்டங்கள்னு சிலது வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று எது? ரமையா. ஏன் இந்த சிறப்பு சட்டம் வருது என்று கேட்டால், இதில் இல்லத்து சட்ட பிரகாரம் மாற்றணுமையானால் இந்த இருமை சொல்லு என்னவா மாறிக்கிறேன்? ஒருமை சொல்லாக மாறிடும். ரமா ரமாண்டு வந்துடும். அந்த வித்தியாசம் காண போயிடுறதுனால என்ன செய்கிறாங்கன்னா ரமையா. ரமா ஒருமை, ஃபாலா மாதிரி சொல்லுங்கள், ரமையா. சரி, ரமையாவிலேருந்து ஜம்மு சொன்னால் எப்படி சொல்லணும்? ரமயு. இந்த ரமயுவில் என்ன இருக்குது? அதே சட்டம் தான் இருக்குது. மயூண்டு வருதுல்ல, மயூண்டு வருது. மையண்டாலும் மாண்டு தான் மாற்றணும். மயி அதை மாண்டு தான் மாற்றணும். மையு அதை மாண்டு தான் மாற்றணும். அதான் இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, அதான் கவனிக்கணும். அப்போ ரமைய மையன்னு இருக்கிற இடத்துலையும் ரமாண்டு மாற்றிடுறோம். ரமையூன்னு இருக்கல மயு, இந்த மயுவை என்னென்னு மாற்றணும்? மாண்டு மாற்றிடணும். அப்போ இந்த இல்லத்து சட்ட பிரகாரம் ரமாவ், இந்த இல்லத்து சட்ட பிரகாரம் என்ன செய்யணும்? இந்த ஏய அலிஃபா மாற்றினா இப்படி வந்துடும், ரமாவ். அப்படி வந்துருச்சுன்னு விட்டுடலாமான்னா விட முடியலை. ஏன்னு கேட்டால் இதில் இன்னொரு இல்லத்து சட்டம் வந்துடுது. ரமாவுண்டு மாற்றும் பொழுது இவ்வுண்டு வாவுக்கு சுக்குன் இருக்குதா, நீட்டுவதற்கு உள்ள அலிஃபு எல்லாமே சுக்குணும். அப்போ ரமாண்டு நீட்டுறீங்கல்ல, அலிஃபு ஒரு சுக்குனா போச்சு, வாவுக்கு ஒரு சுக்குனா போச்சு. இப்போ ரமாவ் இதை சொல்ல முடியாது.
இப்போ அந்த அலிஃபை எடுத்துடணும். அப்போ ரமௌ, ரமா ஒருமை, ரமையாங்கிறது இந்த நசரா மாதிரியே வந்துடுது, சஹீஹான எழுத்து மாதிரி, இல்லத்து இல்லாத குறைபாடு இல்லாத எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து வர்ற மாதிரியே இருமை பூரா வரும். ரமா, ரமையா, ரமையூண்டு வரணும். நசரு மாதிரி சொல்கிறதா இருந்தால், நசரு லரபு அது மாதிரி சொல்கிறதா இருந்தால் ரமா ரமையா ரமையூண்டு வரும். ரமையூண்டு சொல்லிவிட்டு இந்த இல்லத்தை கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம்? ஏக்கி ஹரக்கத்திற்கு மீமுக்கு ஃபத்தஹ் இருக்குது, இதை இந்த ஏயை அலிஃபா மாற்றணுமே. அப்போ ரமாண்டு வந்துடும். ரமா, அப்போ பாவுக்கு சுக்குன்னு இருக்குது, ரமாவ். இந்த ஏயை அலிஃபா மாற்றினால் இப்படி வரும். இது அசல் படி வரும். ஒரு மாற்றம் செஞ்சிடுறோம், ரமாவ். ஒரு மாற்றத்துக்கு பார்த்தோம்னா இன்னொரு மாற்றம் செய்ய வேண்டி வருது. எதனால்? இரு சுக்கூன்கள் வருதுங்கிற காரணத்தினால ரமௌ. அப்போ சர்வு செய்யும்போது ரமா ரமையா ரமௌ, நசர நசரா நசரூண்டு சொல்கிற இடத்துல எப்படி சொல்கிறோம் நம்ம? லரபா லரபா லரபூ. எல்லாத்துலேயும் அந்த வாவுக்கு வரும்போது லம்மு செஞ்சு தான் வரும். அலிமா அலிமா அலிமு, நசர நசரா நசரு, லரப லரபா லரபூண்டு வருதில்ல, அந்த பூண்டு வர்ற இடத்துக்கு பதிலாக அங்கே பவுண்டு வந்துடுது. ஏன் அப்படி பவுண்டு வருதுன்னு கேட்டால், இது நடுவில் மீம் நடுவில் உள்ள எழுத்து லாஸ்ட்டில் தான் போயிடுச்சே. ரமையூ அதுலேயும் லம்மு தான் இருக்குது. ரமையூன்னு இந்த லம்மு தானே இருந்துச்சு. அந்த ஏ அலிஃபா மாறி அப்புறமேல போயிட்ட காரணத்தினால ஜம்முல இருக்குது. அது வாவுக்கு முந்தி உள்ள எழுத்துக்கு நெருக்கு ஃபத்தஹ் வருது. மற்றதெல்லாம் அப்படி வராது. நசரு லரபு அலிமு கத்தலு ஹசிபு இப்படி தான் வரும். சரியா? அப்போ ரமா ரமையா ரமௌ. சரி, அடுத்தது ரமயத். அசல் படி முதல் சொல்லணும் நீங்கள். அதாவது முசல்ல என்ன செய்யணும்னா, ரமையோ மாத்திரைக்கு முன்னாடி ஒவ்வொரு சொல்லையும் ரமய அந்த ஏயுடைய அசலை வச்சு சொல்லணும். இப்போ ரமயத், ரமயன்றது தான் அசல் இருந்துச்சு. ஃபஅலவுக்கு ஃபஅலத்து, அலிமாவுக்கு அலிமத்து, ரமயவுக்கு ரமயத். ரமயத்துன்னு சொல்லிட்டு கவனிக்கணும். இப்போ ரமயத்து வருது. இதில் என்ன இல்லத்து சட்டம் இருக்குதுன்னு கேட்டால், ஏக்கி ஹரக்கத்து இருக்குது. எந்த ஹரக்கத்து இருந்தாலும் சரி தான். இங்கே ஃபத்தஹ் இருக்குது, மீமுக்கு ஃபத்தஹ் இருக்குது. முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹ் தான் அளவுகோல். ஏக்கி என்ன ஹரக்கத்து வேணாலும் இருக்கலாம். அப்போ ரமயத்துன்னு வரும்போது இந்த ஏயை என்ன செய்யணும்? இப்போ அலிஃபா மாற்றணும். மாற்றிடுறோம். மாற்றினா ரமாத்துன்னு வருது. ரமாத்துன்னு மாற்றணுன்னு கவனிக்கணும். இன்னொரு சட்டம் அங்கே குறுக்கிடுது. என்ன சட்டம்? 2 சுக்கூன். இத்துன்னு ஒரு சுக்கூனு, நீட்டமில் அந்த அலிஃபு அது ஒரு சுக்கூன். அப்போ ரமாத் சொல்லக்கூடாது, ரமத்துன்னு ஆயிரும். அப்போ எப்படி வரேன்? ரமா ரமையா ரமௌ ரமத். சரி, அதுக்கப்புறம் இது ரமயத்துன்னு தானே போட்டோம். ரமயத்துவ சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? ரமயத்தான்னு தான் நம்ம சொல்லணும். ரமயத்தான்னு சொன்னால் தான் என்ன செய்ய கரெக்டான உச்சரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதை நான் போட்டுடுறேன், போட விட்டுருக்கேன். ரமய தா. இப்போ ரமயத்தாண்டு வருது. ரமயத்து ஒருமை, ரமயத்தா இருமை. அதாவது அசல் படியை நம்ம சொல்லி பார்க்கணும். ரமய தா, லரப தா, நசர தான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரமய தா சொல்லிட்டு கவனிக்கணும். இங்கே இல்லத்து சட்டம் இருக்குதே, மயண்டு வந்திருக்குது. மயண்டா மாண்டு மாற்றணுமே. மாற்றினா வேறு ரமாத்தா, ரமயத்தா என்று வரும். ரமயத்தான்னு சொல்லக்கூடாது. என்னென்னு மாற்றினதை? ரமாத்தாண்டு மாற்றணும். ரமாத்தாண்டு மாற்றிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. ரமாத்தாண்டு சொல்லலாம். ரமயத்தா என்பதை இல்லத்து சட்டத்தின் பிரகாரம் மாற்றம் செஞ்சோம்னா ரமாத்தா வருதில்ல. இந்த ரமாத்தா என்பதை ரமாத்தாண்டே சொல்லுவதற்கு எந்த ஒரு இல்லத்து சட்டமும் அதில் இல்லை. ஆனாலும் இந்த பெண்பால் இருமையில் மாத்திரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அலிஃபை எடுத்துருவாங்க. எடுக்க தேவையே இல்லை. இங்கே அலிஃபை எடுக்க தேவை இருக்குது. ரமையாவில் ஆண்பால் இருமையில் எடுத்தோம்னா ஒருமையாக போயிடும். அதனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இந்த அலிஃபை எடுக்க வேண்டியதே இல்லை. ரமையத்தான் இருக்குல்ல, அலிஃபை மாற்றிட்டோம்ல, மாற்றின பிறகு இடைஞ்சல் இருக்குதா? ரமாத்தான் தான் இருக்குது. இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரமாத்தான்னு சொன்னாலும் ரமத்து ப்ளஸ் ஆதான இத்து ஆண்டு வர்றதுனால அந்த தேயில மறைமுகமாக சுக்குன்னு தான் இருக்குது. சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க.
நம்ம எப்படி விளங்கிட்டா போதும், பெண்பால் இருமையில் வந்து அந்த அலிஃபை எடுக்க அவசியம் இல்லை. ரமாத்தாண்டே சொல்லலாம், ஆனாலும் அந்த அலிஃபை எடுத்து விடுவார்கள். கசாவிலையும் இதை சொல்லி தந்திருக்கிறோம், ரமாவிலையும் சொல்கிறோம். அப்போ ரமாத்தான்னு சொல்லாமல் ரமத்தா, முறைப்படி ரமாத்தா சொல்லலாம். முறை இது சிறப்பு சட்டமாக வருது. இதுக்கு மட்டும் பெண்பால் இருமைக்கும் ஆண்பால் இருமைக்கும், அதாவது லாஸ்ட்டில் இல்லத்தெழுத்து இருக்கிற சென்றகால வினை சொல்லுல ஆண்பால் இருமையிலையும் என்ன செய்வாங்க, இல்லத்து சட்டம் இருக்கு, அதை அமுல்படுத்த மாட்டாங்க ஒருமையாக போயிடுறதுனால. பெண்பால் இருமையில் இல்லத்து சட்டப்படி ஒரு மாற்றம் செய்வாங்க, அதை மாற்றம் செஞ்சு ரமாத்தாண்ட சொல்லலாம். இருந்தாலும் இதை மட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த ரூலுக்கு தாண்டி ரமத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ ரமத்து பெண்பால் ஒருமை, ரமத்தா. ரமைன, ரமைனோட என்ன ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அசல் அதுதான். ரமைய ஃபஅல ஃபஅல்ன, நசர நசர்ன, ரமைய ரமைன. அப்போ ரமையவில் எந்த சேஞ்சுமே இல்லை, தேவையே இல்லை. மைண்டு தானே வருது. மை என்று இருந்தால் அதை மாற்ற தேவையில்லை. அதாவது மீமுக்கு ஃபத்தகு இருக்குது, இல்லத்தெழுத்துக்கு வந்து ஏக்கு சுக்கூன், முன்னாடி ஃபத்தகு. எங்கேயெல்லாம் மை லை பை என்று வருதோ அது அப்படியே சொல்லுங்கள். மை என்றால் மை தான், அதில் மாற்றம் வராத இடம். சரியா? அந்த சார்ட்டு போட்டு காட்டினான்ல, அது மாதிரி உள்ளது இந்த மைன்னு வர்ற இடம். இதுக்கு இந்த 4வது இடம். மைங்கிறது வந்து இது தையண்டா தாண்டு மாற்றுவோம், தைன்னா தாண்டு மாற்றிடுவோம், தையுண்டா தாண்டு மாற்றிடுவோம். தையில் மாற்றம் கிடையாது, தை என்ற சொல்லணும். அப்போ வந்து ரமைன, ரமைனவில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து முன்னிலை ரமைத்த, ரமைய அசல்படிய ரமைத்த, இல்லத்து எழுத்தங்க இருந்தாலும் இல்லத்துப்படி மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு கேட்டால் மை லை பை இந்த மாதிரி வந்தால் அது அந்த மாதிரியே நம்ம சொல்லணும். அப்போ ரமைத்தங்கிறது நம்ம மாற்றமும் செய்யலை, போக்கவும் செய்யலை, அசல் படி தான் சொல்கிறோம். சொன்னால் இல்லத்து சட்டம் அங்கே வரல. ரமைத்த, ரமைத்துமா, ரமைத்துமா தான் அசல், அதுதான் நம்ம சொல்வதும் அதுதான். ரமைத்தும் அதுதான் அசல், ரமைத்தும் தான் சொல்லணும். ரமைத்தி அசல், அதுதான் சொல்ல போகிறோம். ரமைத்துமா மாற்றமே இல்லை. ரமைத்துன்ன ஃபால் துன்ன, ரமைத்துன்ன, ரமைத்து ஃபால் தூ, ரமைனா ஃபால்னா. அப்போ ரமைய இந்த ஏ வந்துச்சின்னு சொன்னால் எப்படி சர்வு செய்யணும், அந்த முதல் 5 தான் நமக்கு வேலை இருக்குது. மீதி உள்ள சொற்களில் எல்லாம் எந்த ஒரு இல்லத்து சட்டமும் அங்கே அப்ளை ஆகாது. அப்போ எப்படி செய்யணும், ரமா ரமையா ரமவ், ரமத்து ரமத்தா, இந்த 5 மட்டும் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும் கரெக்டாக. ரமா ரமையா சட்டமாக உங்களுக்கு தெரியாட்டா கூட என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி மனப்பாடம் நீங்களாக பண்ணிக்கிட்டாலும் இந்த ரமா ரமையா ரமோ ரமத்து ரமத்தா. அப்புறம் ரமைன, ரமைனை வந்துட்டிங்கன்னா ரமைத்த ரமைத்துமா ரமைத்தும்னு ஓடியே போயிடும். சட்டமாக மனப்பாடம் பண்ணாலும் மனசில் நிற்கும், அல்லது சர்வ மனப்பாடம் பண்ணனாலும் என்ன செய்ய, உங்களுக்கு மனசு சட்டம் தெரியாட்டா கூட ரமாண்டா ரமையா தான் சொல்லணும். அப்படி உட்காந்தாலும் சரி தானே. ரமா ரமையா ரமோ ரமத்த ரமத்தா, இந்த 5 தான். இந்த 5 மட்டும் என்ன செய்யணும், ரமா ரமையா ரமோ, இதை இந்த 2ஐயும் மறந்துடணும். ரமா ரமையா ரமோ, ரமத்து ரமத்தா. இந்த கருப்பாக உள்ளது தான் நான் சொல்ல வேண்டியது. இந்த சிகப்பாக உள்ளது அசல்படி உள்ளது, கருப்பை நான் கொடுத்துருக்கிறது சொல்ல வேண்டியது. ரமையாவில் கருப்பை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். என்ன ரமையூவில் வந்து 2 மாற்றம் செய்யுது, சிகப்பாக உள்ள 2 மாற்றம் சொல்லக்கூடாது, ரமவுன்னு சொல்லிடணும். ரமயத்தில் இதில் இது அசல், இது மாற்றினது, இது அப்புறம் மாற்றினது ரமத். ரமயத்தா ரமாத்தா சொல்லக்கூடாது, ரமத்தா. அப்புறம் ரமைன, இந்த 6 வந்துருச்சா. ரமைனவுக்கு கடந்துட்டிங்கன்னு சொன்னால் மீதி உள்ள எல்லா சொற்கள்லையும் இல்லத்துடைய எழுத்து ஏக்கு சுக்கூன் இருக்கும், முன்னாடி ஃபத்தகு இருக்கும். இதுக்கு சுக்கூனு ஃபத்தகு இருந்தால் ஒரு மாற்றமும் வராது. மை தை நை கை அப்படின்னு வந்துச்சின்னு சொன்னால் அப்படியே சொல்லணும். சரியான சொல்லு மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். இதை சுக்கூனை ஏக்கி கொடுத்து முன்னாடி ஃபத்தகு இருப்பது வந்து அது கஷ்டம் கிடையாது. வீக்கான எழுத்துக்கு நம்ம கனமான ஹரக்கத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அதில் ஹரக்கத்தில் இன்னொன்று விளைவிக்கிறேன்னு, ஹரக்கத்தில் வந்து லேசான ஹரக்கத்துன்னு ஃபத்தகை வச்சுருக்கிறாங்க. நல்லா விளைவிக்கணும். ஃபத்தகு என்பது பொதுவான அடிப்படை. ஃபத்தகு இருக்குது பார்த்தீங்களா, அது லேசான ஹரக்கத்து.
கசரு லம்மு இருக்குல்ல, அது கொஞ்சம் கடினமான ஹரக்கத்து. ஏன்னு கேட்டால் ராண்டு சொல்லும்போது வாயை கீழேயே மேலேயே எடுத்து தேவையில்லை. ரீன்னா இப்படி வாயை இழுக்கணும், ரீ ரூ. அப்போ ரூன்னு சொல்லும்போது வாயை குவிக்கணும், ரீன்னு சொல்லும்போது வாயை விரிக்கணும். ராண்டு சொல்லும்போது சும்மா வச்சுக்கிட்டா அதே மாதிரி ராண்டு சொல்லிடலாம். அந்த ஃபத்தஹ் கொடுக்குறது வந்து எளிதான ஹரக்கத்து என்று இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆண்டு சொல்லிடலாம். நான் சொல்லும்போது என்ன செய்ய வாயை விரிக்க வேண்டியிருக்கும், அப்படி வந்துடுது. ஊனா சொல்லும்போது வாயை குவிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அதை குவித்தல் விரித்தல் இல்லாமல் உள்ளபடியே சொல்கிற ஹரக்கத்து எது? ஃபத்தஹ். அந்த ஃபத்தஹுங்கிறது வந்து லேசான ஹரக்கத்தாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த எழுத்துக்கு சுக்கூனும் இருக்குமே. ஆனால் அதை நம்ம மாற்றத்தையே தேவையில்லை. ஹரக்கத்து லேசாக தானே இருக்குது. லேசான ஹரக்கத்துலேருந்து அப்படி சுக்கூனுக்கு ஓடுறது சிரமம் இல்லையா, அப்படி வச்சுருக்குறாங்க சட்டம். அப்போ ரமைன, அப்போ ரமைத்த ரமைத்துமா ரமைத்தும் ரமைத்தி ரமைத்துமா ரமைத்துன்ன ரமைத்து தான் வந்துருச்சு. அந்த கசவை வாவு வச்சு சொன்னோம், ரமைய வச்சு சொன்னோம். இது ரெண்டுமே ஃபஅலன் இருக்கிறது. இப்போ நேற்றைய பாடத்தில் சொன்ன கசவை ஃபஅலன் மூணுக்கும் ஃபத்தஹ் இருக்கிறது. இந்த ரமையவில் என்ன இருக்குது? ரமய மூணுக்கும் ஃபத்தஹ் இருக்கிறது. அப்போ ஃபத்தஹ் உள்ள வாவுக்கு ஃபத்தஹ் வர்ற மாதிரி ஒரு உதாரணம் கசவை. ஏக்கி ஃபத்தஹ் வர்ற மாதிரி உள்ள சொல்லுக்கு ஃபத்தஹ் வர்ற மாதிரி உதாரணம் ரமைய, ஃபஅல மாதிரி வர்றது. அப்புறம் என்னன்னு கேட்டால் உள்ளது தான், ஆனால் இது ஃபைல மாதிரி வர்றதுக்கு உதாரணம் தான். ரமையவில் வந்து ஃபஅலன் இருக்கிறது, ரலியன் இருக்குல்ல, இந்த ரலியவில் என்ன இருக்குது? இருக்குது. ஆனால் இது ஃபஅல மாதிரியா இருக்குது, ஃபைல மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம். இந்த 4 வகையான உதாரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கசவை அந்த ஃபஅலன்னு வந்துச்சுன்னா இப்படி தான் மாற்றணும், ஃபைலண்டு வந்தால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ ரலியவுடைய சட்டை என்னென்றால் லியேன்னு வருது, லிய. அப்போ லியங்கிறது ஏக்கு வந்து வந்து இல்லத்து எழுத்தாக இருந்தாலும் ஃபத்தஹு வந்து லேசான ஹரக்கத்தான். என்ன வச்சுருக்குறாங்க? ஃபத்தஹு லேசான ஹரக்கத்து. லம்முனா கொஞ்சம் ஏக்கு யூண்டா கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன செய்கிறாங்க? ரலியன்றதில் இதில் எந்த மாற்றம் லியண்டா மாற்றக்கூடாது. லியன் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. அப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், லியண்டா இது இந்த போட்டிருக்கோம்ல, இது தீயன்னு வந்துச்சின்னு சொன்னால் தீயண்டே சொல்லணும். அதான் வரிசை ஒன்றுனா பார்த்துருவோம். தையண்டா தா, தையண்டா தா, தையுண்டா தா, தைன்னா தைண்டே சொல்லணும். இந்த நாளையும் இந்த 16ல் முதல் நாளை உங்களுக்கு அத்துப்படியாக போச்சு. என்ன அத்துப்படி? தய தா, தை தா, தையு தா, தைண்டே சொல்லணும், மாற்றம் இல்லை. அப்போ இந்த 3இல் மாற்றம் அலிஃபா மாறும், இதில் மாறாது. அப்புறம் வந்து தீயேன்னு வருது, தீயேன்னு வந்துச்சின்னு சொன்னாலும் மாறாது. அதாவது மாறாதுக்கு வேண்டாம் என்ன செய்வோம்னு கேட்டால் இப்படி அதுக்கு ஒரு கலரை மாற்றி கொடுப்போம். உங்களுக்கு சார்ட் மொத்த பாடத்தையும் நடத்தின பிறகு என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு படமாக போட்டு அனுப்பிடுவோம். இந்த தைங்கிறது மாறலை, இந்த எது ப்ளூ கலராக கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் மாறுதுன்ற அர்த்தம். சரியா? தீயண்டா மாறுமாண்டா, தீயண்டு வர்ற இடங்கள் எது வந்தாலும் மாறாது. தீயண்டு சொன்னால் ஏக்கி ஃபத்தஹு முந்தின எழுத்து கசர். இப்படி தீயங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஏக்கி வந்து ஃபத்தஹ் இருக்குது, முன்னாடி வந்து கசர் இருக்கிறது, தீயி. எங்கெல்லாம் தை என்று வருகிறதோ அது மாறாது, எங்கெல்லாம் தீய என்று வருகிறதோ வழங்குதா இல்லத்துக்கு ஏக்கி ஃபத்தஹு முன்னாடி கசர் அப்படி மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்லை. அல்ல என்ன செய்யுங்கன்னா தை மாறாது, தீய மாறாதுன்னு சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாளில் பழக்கம் சட்டமாக இல்லாமல் சர்ஃபாவும் மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். அப்போ தீயேண்டு வர்ற எந்த இடத்துல தீயேண்டு வந்தாலும் சரி இது என்ன செய்யாது? மாறாதுன்னு விளைவிக்கணும். தை மாறாது, தீயங்கிறது மாறாது. இப்போ ரலியவில் என்ன இருக்குது? தீய மாதிரி இருக்கா? லிய. அப்போ ரலியன்ற அந்த சொல்லி இருக்குமே, ஆனால் ரலி என்ற ரமையவில் மாற்றின மாதிரி மாற்ற தேவையில்லை. என்ன செய்யணும்? ரலி என்ற சொல்லணும். ரலிய அவ்வளோதான். ரலியாவில் வந்து ரலியாண்ட சொல்லிட வேண்டியதான், அலிஃபை சேர்த்து. இங்கே இல்ல சட்டமே வரல. ரமாவில் வந்து என்ன செஞ்சு இல்லத்தை உடைச்சிக்கிட்டு ரமையான்னு நம்ம சொன்னோம். இங்கே வந்து அந்த அவசியமே இல்லை. அசலை இதுதான் ரலியா. அப்போ ரமையாவில் உள்ளதில் வந்து இல்லத்துப்படி மாற்ற வேண்டி இருந்துச்சு. ஒருமையோட கன்ஃபியூஸ் ஆகி போயிடும்னு நினைஞ்சிட்டோம். நம்ம
அதை மாற்றாமல் விட்டுட்டோம். இங்கே வந்து மாற்ற தேவையே இல்லை. லயண்டை தானே மாற்றணும், லியண்டை மாற்ற தேவையில்லையே. அப்போ ரலிய ஒருமை, ரலியா என்னது இருமை. சரியாச்சா? அடுத்து என்ன வருதுன்னா அதுக்கு ஜம்மு எப்படி சொல்லுவீங்க? அலிமா அலிமா அலிமு. ஃபைல மாதிரி வருதுல்ல, ஃபைல ஃபைலா ஃபைலு. ரலிய ரலியா ரலியு ரலியுன்னு சொல்லிவிட்டோம். சொல்லிவிட்டு இப்போ என்ன பார்க்கணும்? இதை கவனிக்கணும். இந்த ரெண்டை தான் கவனிக்கணும். அந்த இல்லத்துக்கு என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது, எதை கவனிக்கணும்? ரலியுல ராவு நமக்கு தேவையில்லை, இந்த ஜம்முடைய வாவும் அவனுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால் இல்லத்துடைய எழுத்து ஏ. ஏக்கு லம்மு இருக்குது. ஏக்கு லம்மு இருந்து முன்னாடி கசர் இருந்தால் லியு, எங்கெல்லாம் லியு என்று வருதோ அது லீ தான். லியூன்னு வந்து அந்த சார்ட்டில் என்னது லியூன்னு வருதுல, இந்த இருக்குது பாருங்களேன். இது என்ன செய்யும்? இது மாறும். லியூன்னா லீ. இந்த மாறுறது நம்ம கலர் மாற்ற வேணாம். லியூங்கிறது எங்கெல்லாம் லியூன்னு வருது, எந்த சொல்லில் லியூன்னு வந்தாலும் சரி இது வருங்காலத்தையும் திருப்பி வரும். அப்போ உங்களுக்கு அந்த சட்டம் மனசில் பதிஞ்சிரும். அப்போ ரலியூன்னு வருதுல்ல, இந்த ரலியூன்னு சொன்ன உடனே இல்லத்து சட்ட பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஏயை சுக்குனாக்கணும். லியூ. லியூன்னா லீ. மியு மீ. தியு தீ. அது மாதிரி கீழே கசரு மேலே லம்மு. கீழே வந்து முதல் எழுத்து கசரு, அடுத்த எழுத்து வாவு. வாவு இருந்து என்ன செய்யுது? லம்மு. வாவு அடுத்து ஏ. ஏக்கு வந்து லம்மு வந்து கஷ்டம், முன்னாடி உள்ளது லாது இருக்கிறனால என்ன செய்வாங்கன்னா லியூன்னு இருந்துச்சின்னு சொன்னால் அது லீண்டு மாற்றிடுவாங்க. எங்கெல்லாம் லியூண்டு வருதோ இதுதான் சட்டம். அப்போ லியூங்கிற இடத்துல வந்து லீண்டு இந்த ஏ என்ன செய்யணும்? சுக்குனை கொடுக்கணும். லம்ம எடுத்துகிட்டு சுக்குனாக்கணும். சுக்குனாக்குனா எப்படி வரும்? இப்படி வரும். இப்படி வந்துட்டு வேறு வேலை இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ வேலை இருக்குது. இப்போ லீவுன்னு சொன்னால் என்னவாகுது? சொல்லவும் முடியலை. ரெண்டு சுக்குன்னு இருக்குது. ஏக்கு ஒரு சுக்குன்னு, அப்புறம் வாவு ஜம்முடைய வாவுக்கு ஒரு சுக்குன்னு இருக்குது. அப்போ முதல்ல ரெலியூன்னு இருக்கும். ரெலியூன்னு இருந்ததை வந்து அந்த ஏக்கு சுக்குனை கொடுத்துருவோம். ஏன்? லியூண்டு வர்றதுனால. லியூண்டா லீண்டு யாபத்தில் வச்சுக்கணும். லியூண்டு எங்கெல்லாம் வருதோ லீ தான் அது. அப்போ ரிலீவுண்டு வருது. இது வருதா? அது அவர்கள் வந்து அவங்க சட்ட பிரகாரம் இரண்டு சுக்குன் வரக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்? இந்த ஏயை காலி பண்ணிடணும். ரெண்டு சுக்குன்னு தான் என்ன செய்யணும்? இந்த வாவை காலி பண்ண முடியாது, அது ஜம்முக்கு உரிய பன்மைக்கு உரியது. இந்த ஏயை காலி பண்ணணும். ஏயை காலி பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும் ரெலிவ். எப்படி வந்துடும்? ரெலிவ்னு வந்துடும். அப்போ ரெலிவ்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? மறுபடியும் விஷய சிக்கல் வருது. எங்கே எல்லாம் லிவ் என்று வருகிறதோ நல்லா கவனிச்சிக்கங்க. லிவ் என்று முதல்ல வந்து லியூன்னு வந்துச்சுல, லியூ என்பதையும் லீன்னு மாற்றுருவோம். லிவ் என்று வருதுன்னு வைங்களா, அதான் வாவுக்கு சுக்கூனு, முந்தினது கசரு. அப்போ வாவுக்கு சுக்கூனு இருக்கும்போது முந்தி கசர் இருந்தால் கசர்லேருந்து இந்த வாவுக்கு போகிறது கஷ்டமாக. ஏ இருந்தால் லீன்னு சொல்லி விட்டுறலாம். கசர் வந்து ஏக்கு பொருத்தமான ஹரக்கத்து வந்து கசரு, வாவுக்கு பொருத்தமான ஹரக்கத்து வந்து லம்மு, அலிஃபுக்கு பொறுத்த ஆண்டு நீட்டுறதுக்கு வந்து ஃபத்தகு, ஊண்டு நீட்டுறதுக்கு வந்து லம்மு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. இப்போ இன்னொரு சட்டம் நீங்கள் ஞாபகத்துன்னு லிவ்வுண்டு வருது. லிவ்வுண்டு எங்கெல்லாம் வருதோ, லிவ்வுன்னு சொன்னால் லிவ்வு கிவ்வு மிவ்வு, அதை என்ன செய்யணும்னா அதையும் மாற்றிடணும். இப்போ மாத்திரம் என்னவாயிரும்? ரலின்னு வந்துடும். இதுதான் சட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதாவது ரலிய என்பதை வந்து ஜம்மு செய்யும் பொழுது பன்மையாக சொல்லும்போது ரெலியூன்னு வருது. இதை என்ன செய்வது என்ற இந்த ரெலியூவுக்கு மட்டும் உள்ளதில்ல, இந்த மனசில் நீங்கள் வச்சுக்கிறேன். எப்படி? ஏக்கி லம்மும் முன்னாடி கசர், இப்படி வர்ற எந்த இடமா இருந்தாலும் சரி லியூ சொல்லக்கூடாது, மியூ சொல்லக்கூடாது, கியூ சொல்லக்கூடாது. எல்லாமே என்ன செஞ்சிடணும்? கீண்டு மாறிக்கணும். அப்போ லியூ ரெலியூன்னு வர்றதுனால என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஏக்கு சுக்குனாக மாறிடும், லீன்னு மாறிடும். மாறின பிறகு ரெண்டு சுக்குன்னு வருதா, அப்போ மறுபடியும் இன்னும் வேலை வைக்கிது. அதோட வேலை முடிஞ்சால் அடுத்து போயிடலாம். நமக்கு வேலை முடியலை, இங்கே மாற்றி விட்டு பார்த்தோம்னா இன்னொரு வேலை நமக்கு வைக்கிது. அது என்ன வேலை? ரெண்டு சுக்குன்கிற வேலை வருது. ரெண்டு சுக்குன் வந்தால் அப்போ உள்ள சட்டம் என்ன? ஏயை எடுத்துடணும். எடுத்தால் இப்படி வந்துடும் ரெலிவ். ரெலியா ரெலியா ரெலிவ். ரெலிவ்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. லிவ் வரக்கூடாது. லூண்டு வரலாம், லவுண்டு வரலாம், லிவ்வுண்டு வரக்கூடாது. கசர்லேருந்து வாவுக்கு போகக்கூடாதான். அதனால் லிவ் என்று வந்தாலும் லீ தான். சரியா?
அதான் லியூ என்றாலும் லியூ லீ போட்டு யூ வருதுல, அப்படி வந்தாலும் லீன்னு மாறிக்கிறோம். லிவ்வுன்னு வருது, லிவ்வுன்னு வந்துச்சின்னு சொன்னால் அதுவும் லீன்னு மாற்றணும். அப்போ ரெலிவும் சொல்ல முடியலை, இப்போ ரெலியூன்னு சொல்ல முடியலை, இந்த 2 சுக்குனை வச்சின்னு சொல்ல முடியலை. ரெலிவுண்டு மாற்றுறோம், மாற்றினா மறுபடியும் மேலே வைக்கிது. இப்படி வரக்கூடாத, லிவுண்டு லீன்னு மாற்றணுமே. அப்போ ரெலி தான் மாற்றிடணும். இப்படி மாற்றிடுவோம். இப்படி மாற்றினா ஜம்மு வந்து ரெலின்னு வரும். இது ஒருமை மாதிரி இருக்குது. ஜேர் ஜபர்லாம் பின்னாடி வந்தது வழங்குதா. ஆரம்ப காலத்தில் ஜேர் ஜபர்லாம் கிடையாது. அப்போ ரெலியாவும் ரெலியும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். இந்த ஹரக்கத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஜேர் ஜபரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒருமை, இது பன்மை. சரியாக வருமா? தோற்றம் ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வாவை வந்து நீங்கள் வந்து அந்த பொது சட்டத்தில் கொண்டு வரக்கூடாது, சிறப்பு சட்டமாயிருது. அதாவது வாவுக்கு சுக்கூனு முன்னாடி கசர் எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் மாற்றிடணும். லிவ் என்று வந்தால் லீண்டு தான் மாற்றணும். ஆனால் இந்த வாவு இல்லத்து எழுத்துடைய வாவு இல்லை. இது வந்து எல்லா பன்மைக்கும் வரக்கூடிய பன்மை வாவு இது. அப்போ இந்த வாவை போய் மாற்றினீங்க, இல்லத்து சட்டத்தை அமுல்படுத்த ரெலியூவில் இந்த ஏ வந்து 3வது எழுத்தில் உள்ளது. இந்த ரெலியூ இந்த வாவு என்னது? அந்த இல்லத்து எழுத்துடைய வாவா இது? இல்லத்தில் தான் அந்த ஏயை நீக்கிட்டோமே, ரெலீவுன்னு வந்துச்ச ஏயை தூக்கியாச்சு. இப்போ அப்போ இந்த வாவு என்ன வாவு? நசரு எல்லாரும் இப்போ எல்லாத்துக்கும் வரும்ல. அதாவது இல்லத்து இல்லாத சொற்களுக்கும் அப்படி தானே ஜம்மு வரும். ஆலிமா ஆலிமா அலிமூ, அதில் வாவு வரும். என்ன வாவு அது? அது இல்லத்துடைய வாவு கிடையாது, இல்லத்து எழுத்து தான். இல்லத்து சட்டம் அதுக்கு அப்ளை ஆகாது. அது அப்ளை ஆகிடுச்சின்னு சொன்னால் ஜம்முன்னு தெரியாது. கண்ணு ஜம்முன்னு காட்டுறதுக்கு தானே வாவு போடுறாங்க. நான் சொல்லுவேன், அந்த வாவை எதுக்கு போடுறாங்க? அந்த வாவை வச்சுக்கிட்டு இது பன்மை, லரபு இது பன்மை, ஃபதஹு இது ஆண்பால் படற்கை பன்மை அப்படின்ட்டு உள்ளதற்கு அடையாளம், ஒரு அடையாளமாக ஒன்று இருக்குமே. ஆனால் அடையாளத்தை சிதைக்கக்கூடாது என்கிற வகையில் இந்த சட்டப்பிரகாரம் ரெலிவுன்னு தான் சொல்லணும். ரெலிவு என்பது ரெலின்னு தான் சொல்லணும். அப்போ இது இந்த வாவு வந்து இல்லத்து வாவு இல்லையே, இது இல்லத்து எழுத்து தான். இல்லத்துடைய சட்டம் அமுலாகிற வாவு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இந்த ஏதாவது ரெலிவு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, 2 வேலை நம்ம செய்யலாம். ஒன்று, இந்த வாவை ஏயா மாத்திரை தான் சட்டம், பொது சட்டம். அல்லது லிவ்வுன்னு வர்றதை மாற்றுவதாக இருந்தால் இந்த வாவுக்கு ஏற்றபடியான ஹரக்கத்து எது? லம்மு தானே. வாவுக்கு பொருத்தமானது லம்மு, ஏக்கு பொருத்தமானது கசரு, அலிஃபுக்கு பொருத்தமானது ஃபத்தகு, மற்ற எல்லாத்துக்கும் பொருத்தமானது ஃபத்தகு. சரியா? இப்போ லிவ்வுன்னு வருதுல, லிவ்வுன்னு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த வாவு இருக்கட்டும், இந்த வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்து லம்மு தானே, அதை ரலுன்னு மாற்றி விட்ருங்கன்னு இப்படி மாற்றிடுறாங்க. இப்படி சரியா? அதான் இது சட்டப்படி எப்படி மாற்றணும்னா ரெலி தான் வரணும். வேறு அந்த வாவாக இருந்தால், எந்த வாவு அசலில் உள்ள வாவாக இருக்குமேயானால் அப்படி தான் வரணும். அப்போ வந்து இது ரெலுன்னு மாறுதா? அப்போ ரெலுன்னு வருதா? இதனுடைய கூடுதல் விவரமாக வந்து நாளைக்கு பார்ப்போம், நாளை மறுநாள்.